திருச்சபை என்றால் அந்த திருச்சபையில் தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்வார். அந்த கிரியை நடக்கும் பொழுது தேவ சத்தம் அங்கே தொனிக்கும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதாவது அப்படின்னாலும் பைபிளில் படிக்கிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதாவது அப்படிங்கிற மாதிரி திருச்சபைகளில் ஆவியானவர் பேசினா விசேஷமாக என்ன பேசுவார்? யோவான் 16:8 என்ன சொல்லுகிறது? அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து என்ன பண்ணுவார்? கண்டித்து உணர்த்துவார். அந்த மாதிரி ஆவியானவர் பேசுகிற பொழுது அதை கேட்டுக்கொண்டிருக்கிற மனிதர்கள் ஒட்டுமொத்தமாக மாறாவிட்டாலும் கூட அவர்களுக்குள்ளே பாவ உணர்வு ஏற்படும். ஒரு காரியம் சரி தவறு என்று பகுத்து பார்க்கின்ற ஒரு உணர்வு ஏற்படும். அவர்களுக்குள்ளே ஒரு தேவ பயம் ஏற்படும். ஒருவேளை இந்த மாதிரி சத்தத்தை, ஏன்னா தேவ ஆவியானவர் பேசுகிற இடமெல்லாம் மக்கள் ஒட்டுமொத்தமாக மனம் திரும்பி விடுவதில்லை. கல்லான இருதயங்கள் இருக்கும், கடினமான இருதயங்கள் இருக்கும். 40 வருடம் இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்தத்தில் தேவன் தொடர்ந்து பேசிக்கொண்டு, அதே வேளையில் அநேகர் இரும்பு போன்ற இருதயத்தை உடையவளாக இருந்தால், வெண்கல கழுத்தை உடையவளாக இருந்தால் அது ஒருபுற உண்மைதான். ஆனால் திருச்சபைகளை ஆவியானவர் பேசுகிற பொழுது பாவம் கண்டிக்கப்படும், தவறு சுட்டி காட்டப்படும். அப்பொழுது அதை கேட்கிறவர்கள் அது ஒரு முழு நிறைவான பரிசுத்த வாழ்க்கைக்கு வருவதற்கு தவறினால் கூட தேவனுக்கு பிரியமில்லாத, உகந்ததல்லாத தவறான காரியங்களை பார்க்கிற பொழுது இப்படி பாவம் செய்யக்கூடாது, இப்படி தவறு செய்யக்கூடாது, தவறு செய்துவிட்டாலும் கூட ஒரு குற்ற உணர்வு அடைகிற நிலைமை இருக்கும். இன்றைக்கி நிறைய திருச்சபைகளுக்கு செல்லுகிற மக்கள் ஒரு சராசரி உலகத்தில் வாழுகிற மக்களை விட பல விஷயங்களும் மோசமாக இருக்கிறதை கூட பார்க்க முடிகிறது. தவறான வாழ்க்கை முறை, தவறான உறவின் முறை, குடும்ப வாழ்க்கைக்குள்ள இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் உண்மை இல்லாமல் வேறு நபர்களோடு தொடர்பு, அந்த தொடர்புகளை சுட்டி காட்டினா கூட அந்த தொலை விட்டுவிட மறுப்பது, பொய் சொல்கிறது, ஏமாற்றுறது, அடுத்தவங்க மேலே அவதூறாக பேசுகிறது, அடுத்தவங்களை அபகரிக்க, இந்த மாதிரி நிறைய தவறுகளை செய்கிறாங்க. தவறுகளை செய்து கொண்டு இவர்கள் சபைகளுக்கு செல்லுகிறார்கள். அதுவும் பார்த்திங்கன்னா பாரம்பரிய சபைக்கு போகிறாங்க, இல்லைன்னா சமுதாய சபைக்கு போகிறாங்க, அங்கே ஒன்றும் பாவத்தை உணர்த்தலை அப்படின்னா ரைட்டு. ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளுக்கு செல்லுகிறோம் என்று சொல்லுகின்ற பல திருச்சபைகளுக்கு செல்லுகிற மக்கள் தங்களுடைய சராசரி வாழ்க்கையில் பாவத்தின் மேல் பாவத்தை செய்து, தவறின் மேல் தவறை செய்து, குற்றத்தின் மேல் குற்றத்தை செய்து, அதை குறித்து உணர்த்தினாலும் உணராதபடிக்கு திருச்சபைகளுக்கு வழக்கம் போல் ஆராதனை செய்கிறார்கள், வழக்கம் போல் காணிக்கை கொடுக்கிறார்கள், ஊழியங்களை தாங்குகிறார்கள். வாய்ப்பு கிடைத்தால் கொஞ்சம் ஊழியத்தை கூட செஞ்சு விடுவாங்க. இப்போ கேள்வி என்னவென்றால், திருச்சபைக்கு வருகிறாங்களே இவர்களால் எப்படி தவறான வாழ்க்கையில் தொடர முடிகிறது? திருச்சபைக்கு திருவிருந்தில் பங்கு கொள்கிறார்களே இவர்களுக்கு எப்படி பாவத்தை குறித்த ஒரு குத்துதல் இல்லாதபடிக்கு, ஒரு பிரிக்கிங் இல்லாதபடிக்கு அவர்கள் செயல்பட முடிகிறது என்ற கேள்வி ஏற்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நிறைய திருச்சபைகளுடைய நிலைமைகளை எல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்து விட்டால் அந்த உண்மை விளங்கும். சபைக்கு வருகிறவங்க எப்படி பாவம் பண்ணலாம்? ஒருவேளை பெரிய பரிசுத்தவாராக மாறாட்டா கூட அநேகரால் தவறாக பார்க்கப்படுகிற, அருவருப்பாக பார்க்கப்படுகிற தவறுகளை செய்துவிட்டு எப்படி அவனால் நிம்மதியாக இருக்க முடியுது? எப்படி அவனால் அதோடு இசைந்து போக முடியுது? எப்படி அவனால் குற்றங்கள் அடைய முடியாமல் இருக்கிற கேள்வி வருகிறது. காரணம் என்னவென்றால், இன்றைக்கி நிறைய சபைகள் ஆவிக்குரிய சபைகள் என்று தங்களை சொல்லி கொண்டாலும் அந்த சபைகளில் தொனிக்கிற சத்தத்தை கவனிங்க. 3 முக்கியமான சத்தம். ஒன்று ஆசீர்வாத சத்தம், இன்னொன்று ஆராதனை சத்தம், 3வது காணிக்கை சத்தம். இதுதான் பெரும்பாலான இன்றைய, அதாவது நாங்கள் ரொம்ப வல்லமையான சபைகள் சொல்லுகிற சபைகளில் தொனிக்கிற சத்தம். ஆசீர்வாதம், ஆண்டவனை ஆசீர்வதிக்கிறார், அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார். காலையிலே எழுந்தால் கிறிஸ்தவ ஊழியக்காரங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன்னா ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு எல்லா விதம் நல்ல நாளாக அமையப்போகிறது, மங்களகரமாக அமையப்போகிறது, அதனால் நீங்கள் எல்லாம் மங்கள வார்த்தை கேளுங்க அப்படிங்கிறது மாதிரி எல்லாமே ஆசீர்வாதம். இந்த யூடியூப்பில், இந்த டிவியில் போய் பாருங்கள், பிரபலமான தேவ ஊழியர்கள் ஒவ்வொரு நாளும் ஜனங்களுக்கு என்ன செய்தி கொடுத்துருக்குறாங்க? ஆசீர்வாத செய்தி. ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறார், இதுதான் அவர் செய்கிற ஒரே வேலை அப்படிங்கிற மாதிரி காண்பிக்கிறாங்க. அப்போ திருச்சபையில் அடுத்தபடி என்னன்னு சொன்னால், ஒரு பக்கம் ஆசீர்வாதம், உன்னை அப்படி ஆசீர்வதிப்பார், இப்படி ஆசீர்வார், வல்லமையாக ஆசீர்வதிப்பார், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், உன்னை அவ்வளோ பெரிய லெவலுக்கு கூட இதான் சொல்கிறோம். அடுத்தது ஆராதனை, கர்த்தரை துதி, ஸ்தோத்திரம் பண்ணு, ஆராதனை பண்ணு, நல்லா பாடு, நல்லா ஆவியில் நிறைந்து ஆராதனை செய், ஆராதனை சத்தம். 3வது காணிக்கை கொடு. காணிக்கை கொடுக்குற அளவுக்கு தான் நீ ஆசீர்வதிக்கப்பட முடியும். தசமபாகம் கொடு, விதைப்பு காணிக்க கொடு, பல விதங்களை காணிக்க கொடுத்து கொண்டே இருக்க பாரு, உன்னுடைய களஞ்சியங்களெல்லாம் பெருகும், ஆசீர்வதிக்கப்படும், உனக்கு பெரிய ஆசீர்வாதம் வரும். அப்போ 3 சத்தம் தான்: ஆசீர்வாத சத்தம், காணிக்கை சத்தம், ஆராதனை சத்தம். ஆனால்
ஒரு மனிதன் தன்னுடைய தவறுகளை உணரும்படியாக தூண்டுகிற சத்தம் இல்லை. தேவ சத்தம் தொனிக்கிற இடத்துல ஆசீர்வாத சத்தம் கேட்கும். அதனால தான் சொல்கிறேன், ஆசீர்வாதமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் சொல்லுவது தவறான செய்தி அல்ல. ஆராதிங்கள்னு சொல்லுவது தவறான செய்தி அல்ல. ஏன் காணிக்கை கொடுக்கறது கூட ஊழியத்துக்கு தேவை, அதை சொல்கிறது கூட தவறில்லை. ஆனால் தேவ சத்தம் தொனித்தால் அதை கேட்கிற மனிதன் எது பாவம் பரிசுத்தம் என்று பகுத்தறிவான். அவனுக்கு ஒரு பாவ உணர்வு ஏற்படும். அவன் சில காரியங்களை தவறு என்று அறிந்து அந்த தவறுகளை செய்வது தேவனுக்கு பிரியமான உணர்வை அடைவான். ஆண்டவர் அவனை உணர்த்துவார். அவன் அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது தன்னை குறைந்தபட்சம் பாவி என்றாவது உணர்ந்து கொள்வான். சொல்லுவாங்கல்ல, அடிமையில் அடியடித்தா அம்பி கூட நகரம். திரும்ப திரும்ப பாவத்தை குறித்து உணர்த்துகிற பொழுது, கண்டிக்கிற பொழுது அவன் குறைந்தபட்சம் ஒரு பரிசுத்தவானாக மாறாமல் இருந்தால் கூட, பரிசுத்தவானாக மாறுவதும் தேவ நோக்கம். இன்கேஸ் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உரிய விதமாக வாழாமல் போகிற ஒரு சூழலில் அந்த மாதிரி ஆகாமல் இருந்தால் கூட அவன் பாவத்தை குறித்த காரியத்தில் ஒரு தேவ பயம் உள்ளவனாக இருப்பான். அவன் நிர்விசாரமாக முரட்டாட்டமாக வழக்கம் போல பாவம் செய்ய மாட்டான். ஆனால் இன்றைக்கு பல திருச்சபைகளில் வருகிற மக்களுக்கு ஒரு ஆன்மீக உணர்வு தான் கிடைக்கிது. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், நான் ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவருக்கு காணிக்கணும். இந்த சிஸ்டம் எல்லா மதத்துலேயும் இருக்குது. பல மதங்களில் பாருங்கள், வழிபாடுகள், தொழுகைகள், யாகங்கள், அது இதுன்னு நிறைய சொல்லப்படுகிறது. பூஜை பண்ண, அதை பண்ணு, நேர்ச்சி செய், பரிகாரம் தேடு, விண்ணப்பம் செய், இன்னும் நிறைய காரியம் எல்லா மதங்களையும் சொல்லப்படுது. நாம் எதில் வித்தியாசப்படுகிறோம்? நாமும் இதே போல் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், காணிக்கை கொடு, ஆராதனை சொல்லிக் கொண்டால் ஜனங்களை கர்த்தருக்கேற்ற பாதையில் நடத்துவதனால் என்ன? அவர்களை இந்த பாவ உலகத்திலிருந்து மீட்டு கொண்டு செல்வதனால் என்ன? இந்த வித்தியாசத்தை நாம் உணர வேண்டும் அல்லவா? தேவன் பேசுகிற இடத்துல பாருங்கள், 2 தீமோத்தேயு 4ஆம் அத்தியாயத்தினுடைய 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த தீமோத்தேயு என்ன அட்வைஸ் கொடுக்குறார்? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதை, திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி எல்லா நீடிய சாந்தத்தோடு உபதேசத்தோடு கண்டனம் பண்ணு, கடிந்து கொள்ளு, புத்தி சொல்லு. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரர் நினைக்கிறாங்க, நாம் ஆசீர்வாதமாக பேசணும், அதுதான் மக்களுக்கு வேணும், நாம் ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்காக பேசணும், அதுதான் மக்களுக்கு வேணும், மக்கள் ஆசீர்வதிக்கணும், காணிக்கை கொடுக்க வைக்கணும். ஆனால் கண்டனம் பண்ணுறது, கடிந்து கொள்கிற இந்த வேலையில் செய்கிறதுக்கு யார் வருது? காலைதோறும் பேசுகிறீங்களே, காலைதோறும் ஆசீர்வாத வார்த்தையில் பேசுகிறீங்களே, இந்த ஜனங்கள் தங்களிடத்தில் இருக்கிற பாவங்களை, தவறுகளை உணர்ந்து அவற்றிலே தொடர்ந்து செல்லாதபடி அவர்கள் தங்களை உணர்ந்து செயல்படும்படி யார் அவர்களை வற்புறுத்துவது? யார் அவளுக்கு சுட்டி காட்டுவது? தேவ ஆவியானவர் பேசினா, சபைகளில் பேசினாலும் சரி, சுவிசேஷ ஸ்தாபனங்களில் பேசினாலும் சரி, மிஷினரி ஸ்தாபனங்களில் பேசினாலும் சரி, இவைகள் எல்லாம் சேர்ந்து தான் வரும். வெறும் ஆண்டவனை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் அறிந்து கொண்டே இருக்க மாட்டான். வெறும் ஆராதனை அறிந்து கொண்டு மட்டும் இருக்க மாட்டான். நீங்கள் செல்லுகிற திருச்சபைகளை நீங்கள் இதை கவனிக்கணும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்ற சத்தத்தை கேட்குறீங்க, நீங்கள் காணிக்கை கொடுக்க வேண்டும் என்ற தூண்டுதல் சத்தத்தை கேட்குறீங்க, நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்கிற சத்தத்தை கேட்குறீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் சிந்தித்து யோசித்து உணர்ந்து அறிந்து இங்கே எப்படி வாழ்கிறீங்க அதை உணர வைக்கிற சத்தத்தை கேட்குறீங்களா? பரிசுத்தமாக தூண்டுகிற சத்தத்தை கேட்குறீங்களா? தேவ உறவுக்குள்ளே செல்லும்படியாக சத்தத்தை கேட்குறீங்களா? தேவ ஐக்கியத்தோடு வாழுகிற சத்தத்தை கேட்குறீங்களா? இந்த உலகத்தில் கோணலும் மாறுபடும் சந்தை நடுவில் ஒரு சுடரொளியாக பிரகாசிக்கிற சத்தத்தை கேட்குறீங்களா? இந்த சத்தத்தை கேட்கல, நீங்கள் கேட்குறதெல்லாம் ஆசீர்வாத சத்தம்னா பிற மதங்களுக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தங்களுக்கும் வித்தியாசமே இல்லை. தேவ சத்த சபைகளில், ஊழியங்களில், சுவிசேஷ ஸ்தாபனங்களில் துரித்தான் மனிதன் தன்னை உணர்ந்து தேவ பயத்தோடும் தேவனுக்கு பிரியமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஆர்வத்தோடு வாழ்வதற்கு தூண்டப்படுவான். அந்த தூண்டுதல் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் எப்பொழுதும் ஆறுதல் பிரசங்கம், எப்பொழுதும் நம்பிக்கை பிரசங்கம், எப்பொழுதும் வல்லமை பிரசங்கம், எப்பொழுதும் உற்சாக பிரசங்கம். ஒரு மனிதன் தன்னை ஆராய்ந்து பார்த்து சிந்தித்து தன்னிடத்தில் இருக்கிற குறைபாடுகளை அறிவதற்கு தூண்டப்படுவதற்கு ஏதோ ஒரு பிரசங்கம் இல்லை என்றால் அங்கு தேவன் பேசவில்லை, அங்கு தேவ ஆவியானவர் பேசவில்லை. அது ஒரு திருச்சபையும் அல்ல என்பதான் உண்மை. எனவே தேவ சத்தம் துரிக்கிறதா என்பதை கவனியுங்கள். தேவ சத்தத்துக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.